أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கருணையாளன் அல்லாஹ்வின் மிக பெரும் கிருபையை கொண்டு இஸ்லாத்தினுடைய செய்திகளை விஷயங்களை முறைப்படியான பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நாம் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு ஷிர்கினுடைய வகைகள். ஷிர்கினுடைய வகைகள் அப்படிங்கிறது, ஷிர்க் இரண்டு வகைப்படும். ஒன்று ஷிர்க் கபீர், இரண்டாவது ஷிர்க் சகீர் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு வகையிலான வடிவத்தில் அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. ஷிர்க் கபீர் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது பெரிய ஷிர்க் அப்படிங்கிறது, இது மனிதனை இஸ்லாத்தை விட்டும் என்ன செஞ்சிடும், வெளியேற்றிடும். இதுலேருந்து பாவ மன்னிப்பு செய்யாத நிலையில், இதிலிருந்து அவன், நான் ஏற்கனவே சொன்னேன், பாவ மன்னிப்பை இறைவன் நாடுனா தான் மன்னிப்பான். எகுஃபிருமா தூணதாலி கலிமே யஷா அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல எல்லாம் சொல்லுறான். அதனால தான் நாடியவர்களுக்கு இறைவன் மன்னிக்கக்கூடியவனுங்கிற அடிப்படையில் பாவ மன்னிப்பே செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னா, அவன் மரணித்துக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவன் நரகத்திலிருந்து நிரந்தரமாக இருக்கக்கூடியவனாக இருக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் ஷிர்கினுடைய விஷயத்துக்கு வகை சொல்றான். அப்ப இறைவனுக்கு மாத்திரம் நிறைவேற்ற வேண்டிய வணக்கங்களை இறைவன் அல்லாதவர்களுக்கு நிறைவேற்றுவது அப்படிங்கிறது தான் இந்த பெரிய ஷிர்க் அப்படிங்கிறது குறிக்குது. உதாரணமா, அல்லாஹ் அல்லாத வேறு தெய்வங்களிடம் பிரார்த்தனை செய்தல், பலி கொடுத்து நெருங்குதல். இப்ப இந்த இடத்துக்கு போனா இங்க நம்ம அறுத்து பலியிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய ஹாஜத்துகள்லாம் நிறைவேறும் அப்படின்னு நினைக்கிறது. அது மாதிரி அல்லாஹ்வை விட்டும் ஷைத்தான்கள் மற்றும் ஜின்கள், இறந்து போனவங்க போன்றவர்களுக்கெல்லாம் என்ன செய்யறதுன்னா நேர்ச்சை செய்யறது. நிறைய நடக்குது சமூகத்துக்குள்ள, பலதரப்பட்ட விஷயங்கள், நடக்கக்கூடிய விஷயங்களை தான் பட்டியலிடுறோம். அதுல ஷைத்தான்களுக்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா நேர்ச்சை செய்யறத நம்ம பார்க்க முடியும். நிறைய மூட நம்பிக்கைகள் நிறைந்த பழக்க வழக்கங்கள் நிறைந்த பகுதிகளில் தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் உள்ளடக்கிய பகுதிகளில் இது மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். அப்போ இறந்தவங்களை பார்த்து பயப்படுறது, இறந்துட்டாங்க அப்படி மவுத்து பார்த்து பயப்படுறது அப்படிங்கிறது, அல்லது ஜின்கள் சைத்தான்கள் அப்படிங்கிறது ஏதாவது நமக்கு பயங்கர தீங்குகள் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கிறது. அது செய்யக்கூடிய தீங்கு அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா வியாதியை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புறது. இதெல்லாம் ஒரு பயத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுவெல்லாம் பெரிய ஷிர்க்குகள்ல தான் சேரும். காரணம், அல்லாஹினுடைய அனுமதி இல்லாம, அல்லாஹினுடைய சக்தி இல்லாம இது எதுவுமே இந்த பூமிக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்பிக்கை கொண்டிருக்கோம். அல்லாஹ்வால் மாத்திரமே முடியக்கூடிய இந்த விஷயம்தான் இதெல்லாம். அல்லாஹ் அல்லாதவர்களிடம் வேண்டது. குறிப்பாக இப்போது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, அவுலியாக்கள், நல்லடியார்கள், அவங்களுடைய அடக்க ஸ்தலங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு குர்பானி கொடுக்கறது, கஷ்டங்களை நீக்கிறதுக்கு அவங்கள்ட்ட துவா செய்யறது, இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் பெரிய ஷிர்க்குகளை சார்ந்தது. அப்ப அல்லாஹ்வால் முடிந்தவற்றை தான் இந்த பூமியில நாம சக்தி மிகுந்ததா காணணுமே தவிர, அல்லாஹ்வே அல்லாத மற்ற விஷயங்கள் எல்லாம் சக்தியானது, அல்லாஹினுடைய சக்திக்கு ஒப்பாக அவர்களை பார்க்கிறது அப்படிங்கிறது என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அது ஷிர்காக மாறும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வயாபுதூன மின் தூனில்லாஹி இப்படியே சொல்றான். அதாவது ஷைத்தானு, ஜின்னு, மரணித்தவங்க இவங்கெல்லாம் ஏதோ ஒரு தீங்கு செய்வாங்க, அல்லது அவங்கள பார்த்தா ஒரு பயம் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கக்கூடியதை குறிச்சு அல்லாஹ் சொல்லும் போது, யாபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாததை அவர்கள் வணங்குகிறார்கள், மாலா யதுர்ருஹும் வலா யன்ஃபவுஹும், அது எந்த இடையூறும் அளிக்காத, எந்த பிரயோஜனமும் தராது. அப்படிப்பட்ட விஷயங்களை அவங்க வணங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவாங்க. யகூலூன ஹாவுலாயி, அவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் சொல்கிறார்கள், ஷுஃபாஉனா இந்தல்லாஹ், யகூலூன ஹாவுலாயி, இவை அல்லாஹ்விடம் எங்களுக்கு சிபாரிசு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சூரத்துல் யூனுஸ்ல 18வது வசனத்துல சுட்டி காட்டுறான். என்ன, யாபுதூன மின் தூனில்லாஹி மா லா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும், அல்லாஹ்வே அல்லாத தெய்வங்களை அவர்கள் வழிபட்டு கொண்டே அவர்கள் சொல்கிறார்கள், இதெல்லாம் எங்களுக்கு பிரயோஜனம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா அது யதார்த்தத்துல மாலா யன்ஃபஉஹும் வலா யதுர்ருஹும், அது இடையூறு தராது, அது எந்த வகையிலையும் என்ன செய்யாது, பிரயோஜனமும் தராது.
அவங்க அப்படிலாம் வணங்குறத வந்து நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி இது எல்லாம் எங்களுடைய அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யும்? இது சிபாரிசு செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யக்கூடியவைகள் இவைகள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்வது தான் நல்லது. இப்போ 2வது சிறிய ஷிர்க். சிறிய ஷிர்க் அப்படின்னா, ஷிர்க் சகீர் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னன்னா, அது மனிதனை வந்து ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்ற பின்பு அவனை இஸ்லாத்தை விட்டு கொண்டு செல்லாது. வெளியில இஸ்லாத்தை விட்டு எடுத்து செல்லாது. அவனுக்கு அல்லாஹ்வுடைய ஏகத்துவ கோட்பாட்டுல சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு. ஆனா இது ஒரு கட்டத்துல என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா, பெரிய ஷிர்க்குக்கு உண்டான வழிய திறந்து விடும். அப்போ அப்ப அந்த அடிப்படையில இந்த பெரிய ஷிர்க்கு, சிறிய ஷிர்க்கு அப்படிங்கிறத என்னன்னு நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப இது சிறிய ஷிர்க்குல சில விஷயங்கள் வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க. சிறிய ஷிர்க்க வந்து 2 வகையா பிரிக்காங்க எல்லா இமாம்களும். ஒண்ணு ஷிர்க்கு ஜலி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில வெளிரங்கமான ஷிர்க். இன்னொன்னு ஷிர்க் ஹஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய மறைமுகமான ஷிர்க். வெளிரங்கமான ஷிர்க் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, இது செயலாலும் சொல்லாலும் ஏற்படுது. அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு சத்தியம் செய்வது அப்படிங்கிறது வந்து சொல்லால் ஏற்படும் ஷிர்க். அப்ப சொல்லால வந்து செயல்படக்கூடிய ஷிர்காக வந்து அல்லாஹ் அல்லாததை கொண்டு சத்தியம் செய்வது. அது எதுவாக இருந்தாலும் சரி. சத்தியம் செய்யறதுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும், எவரை தவிரவும் வாக்குறுதியை நிறைவேற்றுவது, வாக்குறுதி சம்பந்தப்பட்டு உறுதிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ்வுடைய பெயரை தவிர முன்னிறுத்துவதை தவிர வேறு எவருக்கும் சாத்தியமில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹலஃப பிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாததை கொண்டு யார் சத்தியம் செய்வாரோ ஃபக்கத் கஃபர அவ் அஷ்ரக, அவர் காஃபிராகி விட்டார் அல்லது ஷிர்க் செய்து விட்டார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்போ இது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஷிர்க் அப்படிங்கிறது வந்து நம்ம சத்தியம் செய்வது அப்படிங்கிறது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சத்தியம் செய்யக்கூடாதுங்கிறத புரிந்து கொண்டது போல, அதே நேரத்துல அப்படி நாம சத்தியம் செய்தோம் அப்படின்னு சொன்னா கஃபீராக, குஃப்ரை தேர்ந்தெடுத்தவர்களாக அல்லது ஷிர்க்கை பின்பற்றக்கூடியவங்களா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் தான் நாம இப்ப பார்த்தோம். அப்போ அல்லாஹ்வும் நீயும் நாடியது போல் என்று கூறுவதும் சொல்லால் ஏற்படக்கூடிய ஷிர்க். உதாரணத்துக்கு டாக்டர் ஒருத்தர் வந்து எனக்கு உடல் நலத்தை சரிப்படுத்திட்டார். சரிப்படுத்த முடியாத உடல் நலம் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு உடல் நலத்தை, உடல் குறைபாடை வந்து சரியாக்கி விட்டார் அப்படின்னு சொன்னா, டாக்டரையும் நீங்களும் அல்லாவும் இல்லை அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இது நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை. அப்போ ஒவ்வொருத்தருடைய தகுதியும் தனித்தனியாக மதிக்கப்பட வேண்டியது. ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்வினுடைய தகுதிக்கு வந்து ஒப்பாக வேற ஒருத்தரை கொண்டு போய் என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாதுங்கிறத தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். அப்போ நம்ம வந்து பலதரப்பட்ட கலாச்சாரங்களுக்கு மத்தியில் உள்ள மக்கள் நம்மளோடு சார்ந்து வாழக்கூடிய தருணங்கள்ல அவங்கள பார்த்து நம்மளுடைய செயல்பாடுகள் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா ஒப்பிட்டு வந்துடக்கூடாதுங்கிறதுல நாம ரொம்ப தெளிவாக இருக்கணுங்கிறத தான் நம்ம இங்க சுட்டி காட்ட விரும்புறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து ஒரு தடவை ஒரு ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னா, அல்லாஹும் தாங்களும் நாடியது போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை உதிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறைவனுக்கு ஒப்பாக என்னை ஆக்கி விட்டீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் நாட்டம் மாத்திரமே ஒரு மனிதனை என்ன செய்யும், சரியாக இருக்க செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெளிவாக கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறாங்க. அப்போ இது அல்லாஹ்வினுடைய சக்தி அப்படிங்கிறதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்தி ஒரு போல அல்ல. அது எதார்த்தம். தூதுவர்கள் மரணிக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் மரணிக்க கூடாதவன். அல்லாஹ் மரணிக்கவே இல்லை. இந்த உலகத்தில் அழியக்கூடிய ஒரு பொருள் அல்ல அல்லாஹ் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ அந்த அடிப்படையில இறைவன் வந்து தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுறான். அல்லாஹ்வினுடைய இடத்துல ரசூல்மார்களையோ அல்லது வேறு எவரையுமே வைக்கவே முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுட்டி காட்டுறாங்க. ஒரு மனிதனை குறித்து அல்லாஹ்வும் இந்த மனிதரும் இல்லை என்றால் என கூறுவது சொல்லால் ஏற்படும் இணை வைத்தல் அப்படிங்கிறது தான் குறிக்குது அப்படிங்கிறத நாம குறிக்கணும். நம்ம புரிந்து கொள்ளணும். சரியானது என்ன அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அல்லாஹ் தாலா எதை நாடி இருக்கிறானோ அந்த நாட்டப்படி நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நீங்க எங்களுக்கு வந்து உதவி செஞ்சிருக்கிறீங்க இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து சொல்றது அப்படிங்கிறது. அல்லாஹ்வினுடைய நாட்டத்திற்கு பின்பு நீங்க எங்களுக்கு வந்து உதவி செஞ்சிருக்கிறீங்க, அல்லாஹுக்கு பின்பு நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க
அப்படின்னு சொல்றதுதான் சரியானது. அப்ப நம்ம எப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறத இஸ்லாம் வந்து இப்படியான ஒரு வடிவத்துல நமக்கு வந்து தெளிவுபடுத்துது. அதே நேரத்தில் எப்படி சொல்லணுங்கிறத நம்ம இப்படிதான் புரிந்து கொள்ளணும். சும்ம அப்படின்னு சொல்லுவாங்க. சும்ம அரபில வந்து அஹ், அல்லாஹுக்கு பின்பு சும்ம நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுக்கு அல்லாஹுக்கு பின்பு அப்படிங்கிற வார்த்தை தான் சும்ம அப்படிங்கிறத குறிக்கும். அந்த சும்ம அப்படிங்கிற வார்த்தையை வந்து குறிக்கும். பாதல்லாஹு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹுக்கு பிறகு அப்படின்னு சொல்லுவாங்க சில வாசகங்கள்ல. அப்போ மா தஷாஊன இல்லா இயஷா அல்லாஹ் ஒமா தஷாஊன இல்லா இயஷா அல்லாஹ். இன்னும் அகிலத்தாரின் ரட்சகனான அல்லாஹ் நாடினால் அன்றி நீங்கள் நல்லறிவு பெற மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். நீங்கள் உங்களுக்கு அறிவு வரணும் அப்படின்னு சொன்னாலும் அல்லாஹ் என்ன செய்யணும், அதுல நாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் குரான்ல சொல்றான். அப்ப அந்த அடிப்படையில அகிலத்தாரின் ரட்சகனான அல்லாஹ் நாடினால் அன்றி நமக்கு இது விஷயத்துல வராது அப்படின்னு. இது என்னன்னா ஒரு இது போன்ற வாக்கியங்கள்ல உமா தஷா ஊன அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய இந்த வா அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நபர்கள், 2 நபர்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை தான் வந்து தொடர்ச்சியா வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அதாவது இது வந்து இந்த வாவ் அப்படிங்கிறது வந்து ஒரு சொல்லி அதுக்கடுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய வரக்கூடிய ஒரு வார்த்தையை குறிக்க, இன்னும் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்காது. மாறாக எப்படி வரும் அப்படின்னா உமா தஷா ஊன அப்படின்னு சொன்னா நீங்கள் எல்லோரும் அப்படின்னு சேர்ந்து வரக்கூடிய விஷயங்களை குறிக்கும். அதாவது ஜம்மு அப்படின்னு அரபியில சொல்லுவாங்க. மொத்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் அது குறிக்கும் அப்படிங்கிறது புரியணும். அதனால அல்லாஹ்வையும் உன்னையும் தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்போ இது எல்லாம் அல்லாஹனுடைய பரக்கத்தையும் உன்னுடைய பரக்கத்தையும் கொண்டுதான் அப்படிங்கிறதும் கூடாது. அப்போ இது யதார்த்தத்துல அல்லாஹை தவிர வேறு எவரும் நமக்கு அறிவு தர முடியாது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். இப்போ ஷிர்கு ஹஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல, அதாவது மறைந்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஷிர்குல நம்ம பார்க்கக்கூடியது செயல்களால் ஏற்படக்கூடிய ஷிர்கு சகீரில் இருக்கக்கூடிய விஷயம் செயல்களால் ஏற்படக்கூடிய. உதாரணமாக துன்பங்களை இந்த தாயத்து நீக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாயத்து போடுறது, இந்த கழுத்துல வந்து கருப்பு இந்த அண்ணா கயிறுன்னு சொல்லுவாங்க, நூல் மாதிரி போடுறது, அதே மாதிரி வந்து கண் திருஷ்டிக்காக தாயத்து போடுறது, இப்போ துன்பங்கள் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டோ அல்லது பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையிலையோ இது போன்ற விஷயங்களை செய்யறது அப்படிங்கிறது வந்து ஷிர்குல சிறிய ஷிர்கை செஞ்ச மாதிரியான ஒரு இதாகும். நிறைய இடங்கள்ல தர்காக்களுக்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னா அங்க பெரிய பெரிய தாயத்துக்களும் டாலர்களும் விற்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இவைகள் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா துன்பங்களை நீக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இடையில பார்த்து இந்த கல் கல் மோதிரங்கள் அணிவது, கைகள்ல வந்து பெரிய பெரிய இதெல்லாம் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில அதை ஒரு இதா வச்சு செய்யறது அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு சிறிய ஷிர்காக இஸ்லாத்துல கருதப்படுகிறது அப்படிங்கிறத நாம பார்க்கணும். அப்போ அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அது பெரிய ஷிர்காக, இது வந்து இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா அது பெரிய ஷிர்கா மாறிடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்போ அந்த அடிப்படையில இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு சிறிய சிற்கினுடைய வெளிப்படையான தன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ 2வது பிரிவு என்ன அப்படின்னு சொன்னா மறைவான சிறுக்கு. இது எப்படி அப்படின்னு சொன்னா எண்ணங்களின் மூலமாக அல்லது நாடுவதின் மூலமாக இருக்குது. உதாரணத்துக்கு நிறைய நடக்குது இந்த உலகத்துல. இறைவனுடைய நெருக்கத்தை பெறணும் அப்படிங்கிறத தாண்டி புகழுக்காக நல்ல செயல்பாடுகள் செய்யறது, முகஸ்துதிக்காக வேண்டி ஏதாவது செய்யறது, நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஆனா இந்த எண்ணங்களின் அடிப்படையில செயல்படுவது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய மனதினுடைய உள்ளத்தை சார்ந்து உள்ளத்தினுடைய வெளிப்பாடுகளை சார்ந்தது. அது அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உரியதுதான். இதை வந்து ரொம்ப தெளிவா சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாலும் சில பேர் அழகுக்காக வேண்டி என்னுடைய குரலினுடைய கம்பீரத்தை காக்கணும் அப்படிங்கிற கேட்கணும் எல்லாரும் வந்து புகழணுங்கிறதுக்காக வேண்டி குரான் ஓதுறது, நன்மையான காரியங்கள்லயே இது நடந்துடுறது. அப்போ சதக்கா செய்யறத வந்து வெளிப்படையா மக்கள் எல்லாம் என்னைய வந்து வள்ளல்னு புகழணும் அப்படிங்கிறதுக்காண்டி இது எல்லாம் அத்தனையுமே இஸ்லாம் வந்து முறைப்படுத்தப்பட்ட கட்டமைப்புல வந்து விசாரணை அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது. தொழுதாலும் தர்மம் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் வந்து ஈடுபடும் கூடிய தருணங்கள்ல சில ஒரு கட்டம் போகும்போது இது கொஞ்சம் வரம்பு மீறுதலான இந்த எண்ணங்கள் எல்லாம் தோண்டிருக்கு. அப்ப அந்த எண்ணங்கள் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறதா இஸ்லாம் சொல்லும். ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி
ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. யார் தன்னுடைய இறைவனை சந்திப்பதற்கு, இறைவனிடத்தில் நல்ல சந்திப்பதற்கு ஆதரவு வைக்கிறாரோ, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர் நல்ல அமல்கள் செய்யட்டும். வலா யுஷ்ரிக், தன்னுடைய இபாதத்துகள்ல, வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பி, தன்னுடைய இபாதத்துகள்ல வேற யாரையும் சேர்த்துற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா தெளிவாகவே சூரத்துல் கஹ்ஃப்ல 110வது வசனத்துல சுட்டி காட்டுறாங்க. தெளிவா சொல்லணும். அப்ப இது ரொம்ப முக்கியமானது. மன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, وقال النبي صلى الله عليه وسلم اخوف ما اخاف عليكم الشرك الاصغر قالوا وما الشرك الاصغر قال الرياء. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் உங்கள மிகப்பெரிய பயப்படுறதே என்ன அப்படின்னு சொன்னா, சின்ன சிறுக்கை பத்தி தான் உங்கள்ட்ட நான் ரொம்ப பயப்படுறேன். காலு, சஹாபிகள் எல்லாம் கேட்டாங்க, ஒம ஷிர்குல் அஸ்கர், ஷிர்குல் அஸ்கர்னா என்ன யார சூழல்லாம், சின்ன சிறுக்குனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரியா, முகஸ்துதி அப்படின்னா. முகஸ்துதி அப்படிங்கிறது எப்படி தெரியும்? சில பேர்கிட்ட அவங்க செய்யறத வச்சே நம்ம வெளியில இருந்து கவனிச்சிடலாம். ஆனா நம்மளுடைய எண்ணங்கள் அவங்களுடைய எண்ணங்கள் தவறாக இருக்குமோ அப்படிங்கிறதுல எச்சரிக்கை இருக்கு. ஆனால் ஒருவேளை அந்த அடுத்தவருடைய முகஸ்துதிக்காக வேண்டி என்னுடைய மேனேஜர், என்னுடைய முதிர், என்னுடைய குடும்பத்துல பெரியவர், என்னை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்துல பெரியவங்க, இவங்க எல்லாம் என்னை பாக்குறாங்க, அவங்களுக்காக வேண்டி என்னுடைய இபாதத்துகளை நான் இப்படி அமைச்சுக்கணும், அப்படி அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கிறது, என்னுடைய செயல்பாடுகளை இப்படி அமைச்சுக்கணும்னு நினைக்கிறதே அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா ரியாவாக நிற்கும், முகஸ்துதியா நிற்கும். இது அல்லாஹ்வுக்கும் அவங்களுடைய செயல்பாடுகளுக்கும் உள்ளதுதான் என்றாலும் இது ஒரு ஷிர்க் சகீர் என்று வகையை சார்ந்த தெளிவானது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்மளுடைய ஹஜ்ஜு செய்யறது, நம்முடைய தொழில், நம்மளுடைய பாங்கு சொல்றது, மக்களை தொழுங்க அப்படின்னு சொல்லி சொல்றது, மக்கள் அறிவை மார்க்க அறிவை கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது, போர் செய்வதிலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் வீரன் என்று சொல்வதற்கான சரி, இதெல்லாம் பல ஹதீஸ்கள்ல சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அப்ப அந்த மாதிரியான ஒரு ஷிர்க் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இது ஒரு மறைமுகமான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ ரொம்ப தெளிவான மனதோடு இஸ்லாத்தை அணுகணும் அப்படிங்கிறது தான் நம்ம இஸ்லாம் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய விஷயம். அந்த அடிப்படையிலான ஒரு பரிசுத்தமான ஒரு மார்க்கவியலை நம்ம பின்பற்றக்கூடியவர்களா இருக்கணுங்கிறது தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை நான் பின்பற்றக்கூடியவன் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் புறக்கணிச்சாங்க. நல்ல பகுத்தறிவோட, தெளிவான சிந்தனையோடு, தௌஹீத்னா என்னங்கிறத புரிந்து கொண்ட ரீதியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்னிறுத்தின ஒரு ஹனஃபியா, இப்ராஹிம் ஹனீஃபா அப்படின்னு சொல்லி வரக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, வழித்தோன்றல்கள் நாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது இந்த அடிப்படையில தான். எனவே யார் இதையெல்லாம் மறுத்து செயல்படுவாரோ அவர் மோசமான, அறிவில்லாத, நஷ்டமடைந்தவர்களில் ஒருவராக ஆகக்கூடும் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.